வணக்கம். சிறப்பு நேர்காணலுக்கு வரவேற்கிறோம். நிகழ்ச்சியின் இன்றைய சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளர் திரு TN ரகு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இனிமே பாமகவுக்கு நானே தலைவர் அப்படின்னு திரு ராமதாஸ் அறிவித்திருக்கிறார். திரு அன்புமணி செயல் தலைவர் அப்படின்னும் சொல்லியிருக்கிறார். மாற்றத்திற்கு என்ன காரணம்? அவங்களுக்கு இடையே உள்ள முரண்பாடு நம்மளுக்கு ஏற்கனவே ஒரு முறை பார்த்தோம். பப்ளிக்கா வெடிச்சுது. மேடையில் ரெண்டு பேரும் எதிர் கருத்துக்களை சொல்லி ரொம்ப பிட்டரான ஒரு எக்ஸ்சேஞ்சஸ் இருந்து. திரு ராமதாஸுடைய சகோதரி மகன் இளைஞரணி பொறுப்புக்கு நியமிக்கப்பட்ட உடனே பண்ணக்கூடாது, அவர் என்ன பண்ணிட்டாருன்னு கேட்குறாரு. இது நீங்க ஒரு க்ளோஸ் டோர்ஸ்ல நடந்ததுன்னா அது வேற. உலகத்துக்கே தெரியற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் நான் பார்க்க வந்தா பனையூருக்கு வந்து பாருங்கன்னா அன்புமணி இவர் சொல்றாரு, நான் தான் தலைவர், என்னோட கட்சி இது அப்படின்னு திரு ராமதாஸ் அவர்கள் அப்ப சொன்னாரு. எனக்கு ரெண்டு விஷயம் கார்த்திகேயன், இந்த ஜனநாயகம்னு சொல்றாங்களே, உட்கட்சி ஜனநாயகம், அதுக்கு என்ன மீனிங்? இது ஒரு பொதுக்குழு, ஒரு செயற்குழு, இதுல கூட்டி நீங்க ஒரு முடிவு எடுக்கிறீங்க. அது ஒரு ஒரு டெமோக்ராட்டிக் வே. அவரே முடிவு எடுத்துட்டு நான் தலைவர்னு அவரே சொல்லிடுறாரு. அப்போ எல்லாம் ஒரு செய்தியாளர் சந்திப்பிலே முடிஞ்சு போகுது. அவ்வளவுதான். மற்றவங்களுக்கு வாய்ஸ், மற்ற கட்சியில் இருக்கிற முக்கியமான உறுப்பினர்களுடைய கருத்து என்ன, ஏன் அன்புமணி ராமதாஸ் அவருடைய கருத்து என்ன, இதெல்லாம் கேட்காம ஒரு முடிவு எடுக்கிறார். அது ஒன்று. ரெண்டாவது நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த குடும்ப அரசியல் ஒரு பெனிஃபிட் என்ன இருக்குன்னா, குழப்பத்துக்கு இடம் கிடையாது. சக்சஷன் யாருங்கிறத தலைவரே சொல்லிடுவாரு. அதுக்கப்புறம் யாருங்கிற பிரச்சனை வராது. இப்போ ஏடிஎம்கேல நடந்த மாதிரி சண்டையெல்லாம் வராமல் இருக்கணும்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் குடும்ப அரசியல் தாங்க பெஸ்ட்டுன்னு. இதில் இவருக்கு பிரச்சனையே கிடையாது. ஒரு சகோதரர் யாரும் கிடையாது. இவருக்கு அப்புறம் இவர் தாங்கிறது உலகத்துக்கே தெரியும். அப்படி இருக்கும்போதே அவருக்கு வயது கிட்டத்தட்ட 85 தாண்டிடுச்சு சீனியர் ராமதாஸ் அவர்களுக்கு. அப்போ கூட பிரச்சனை வருதுன்னா அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம். அது இல்லை, தலைவர் பொறுப்பில் கட்சியை சரியா கையாளல திரு அன்புமணின்னு திரு ராமதாஸ் நினைக்கிறாரா? அதாவது டெஃபினட்டா உங்களுக்குள்ளார ஈக்குவேஷன் சரியில்லை. நீங்க அந்த கூட்டணி 2024 நாடாளுமன்ற தேர்தலில் ஒருத்தர் இவங்க பிஜேபி பக்கம் போகணும்னு, ஒருத்தர் ஏடிஎம்கே பக்கம் போகணும்னு சொன்னாங்க. திமுக கூட இவங்க ஏடிஎம்கேட போயிடக்கூடாதுன்னு கீனா இருந்ததாலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். அதுலேயே ஒரு முரண்பாடு இருந்த மாதிரி தெரிஞ்சுது. பட் அது பீரியாடிக்கலாக உங்க வெளியில் வந்துக்கிட்டே இருக்கு. அது ஒன்று அவங்களுடைய அக்கா பையனுடைய எலிவேஷனாக இருக்கட்டும். இப்போதைக்கு இப்போ எலெக்ஷனுக்குன்னு ஒரு வருஷம் இருக்கு. இப்போ கூட்டணி பேச்சுவார்த்தையில் எதுவுமே நடக்கல. அப்படிங்கும்போது இந்த பழைய பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை அப்படின்னு தோணுது. அதையே ஏன்னா நீங்கள் அதுக்கப்புறம் நான் 2-3 மீட்டிங்கில் அன்புமணி இருந்தார். பட் அவருடைய முகத்தில் ஒரு இதுவே இல்லை, சிரிப்பே இல்லை. அந்த மீட்டிங் ஃபுல்லாக அவர் ரொம்ப ஒரு இறுக்கமாக தான் உட்காந்துருந்தார். ஸோ அது புகஞ்சிக்கிட்டே தான் இருக்குன்னு எனக்கு தோணுது. இப்போ 2 மெசேஜ், இது 2 தரப்புக்கான மெசேஜ் திரு ராமதாஸ் சொன்னது. ஒன்று, கட்சிக்காரங்களுக்கு நான் தான் தலைவர், இனிமேல் என்ன பாருங்க, கட்சி ரீதியிலான முடிவுகள், நியமனங்கள் இதெல்லாம் நான் செய்ய போறேன்னு. ரொம்ப முக்கியமான மெசேஜ் யாருக்குன்னா, கூட்டணி பேசக்கூடியவர்களுக்கு. அதிமுக பேசினாலும் சரி, திமுக பேசினாலும் சரி, பாஜக பேசினாலும் சரி, விஜய் பேசினாலும் சரி, யாருனாலும் இனிமேல் என்ன அணுகி பேசுங்க அப்படின்னு சொல்கிறார். கூட்டணி நிலைப்பாட்டை 2026 சரியாக எடுத்துடணும் இந்த தேர்தலுக்கு அப்படின்றதுனுடைய வெளிப்பாடு தானே அந்த முடிவு. கரெக்டாக சொன்னீங்க. அதுதான் இப்போ முக்கியமான விஷயம். வேற என்ன இருக்கு? கட்சிங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. 2026 தேர்தல்லாம் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஒரு டார்கெட்டாக இருக்குது. அப்படி இருக்கும்போது அதுவும் கூட்டணி தேவைன்னு பெரிய கட்சிகள்லாம் நினைக்கிறாங்க. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதுதான் ஒரு அஜெண்டாவாக இருக்கும். குழப்பம் வரும் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இப்போ அவங்களுடைய பொருளாளர் அவங்களே திலகபாமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் அன்புமணியோட ரெஸ்பான்ஸுக்கு வெயிட் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஏன்னா எல்லாருக்கும் என்ன தெரியும், அடுத்தது அன்புமணி ராமதாஸ் தான் வரப்போறாரு. இந்த சண்டை சச்சரவுக்கு அப்புறம் அவர் தான் டெஃபினட்டாக பிஎம்கேவை கண்ட்ரோல் பண்ண போறாரு. அவரோட குட் புக்ஸ்ல இருக்கிறது நல்லது இல்லையா? இவர் ஆல்மோஸ்ட் 90 இயர்ஸ் நெருங்கினவர்கிட்ட நீங்க அவர்கிட்ட நல்ல பேர் வாங்கி என்ன யூஸ்? நம்மளுக்கு ஃபியூச்சர் இந்த கட்சியில் இருக்கணும்னா திரு அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருக்கிறது கரெக்டுன்னு நினைப்பாங்க. டெஃபினட்டாக அது கன்ஃபியூஷன் வரும். இப்போ அன்புமணி ராமதாஸ் சில பேர் ஏன் பேசக்கூடாது? இவர் கட்சி கண்ட்ரோலில் இருந்தால் கூட அவர் நான் இல்லை, நான் எங்கள் அப்பா எடுக்கிற முடிவுக்கு நான் உடன்படலைன்னு அவர் சொன்னார். என்ன பண்ணுவீங்க? இளைஞர்கள்லாம் இவர் பக்கம் வரலாம், எதிர்காலத்தில் நினச்சி இவர் பக்கம் வரலாம். நிச்சயமாக கன்ஃபியூஷனை கிரியேட் பண்ணோம். இது ஆக்சுவலாக இது சார்ட் அவுட் ஆகிடும்னு நினச்சிருப்பாங்க அவங்க கட்சியில் உள்ளவங்கலாம். பப்ளிக்காக வெடித்த உடனே கத்திரிக்காய் முத்தி கடத்திற்கு வந்துருச்சு. அதுக்கப்புறம் சரியாக கட்சிக்காரங்களாம் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு வந்துட்டாங்க இப்போ. ஆமாம், இந்த லேட்டஸ்ட் அவுட் பஸ்ட்டுக்கு அப்புறம் நான் இது ஒரு பப்ளிக்காக ஒரு எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டாரு இல்லையா? அதனால இப்போ இவருக்கு அன்புமணி ராமதாஸ்க்கு ஈகோ இருக்கும்ல, அப்பாவாக இருந்தால் கூட பப்ளிக்காக அவர் டவுன்கிரேட் பண்ணுற மாதிரி ஒரு தலைவர்லேருந்து செயல் தலைவருங்கிறது நான் தான் பாஸுங்கிற ஒரு மெசேஜ் இல்லையா? அந்த இளைஞரணி பொறுப்பு நியமிக்கப்பட்ட போது திரு அன்புமணி மேடையிலேயே அதிருப்தியை வெளிப்படுத்தினார் இல்லையா? அப்போ சில பேர் அதெல்லாம் டிராமா,
இது இவங்களுக்குள்ள பேசி வச்சுட்டு பண்றாங்க அப்படின்லாம் சொல்லப்பட்டது. ஆனா இப்போ இந்த மோதல் முற்றுதனுடைய வெளிப்பாடா பார்க்கிற போது அவங்களுக்குள்ள இது பேசி வச்சுட்டு செஞ்ச மாதிரி தெரியலையா? இல்ல வெளிப்பாடா தான் தெரியுதா? அதுக்கு என்னன்னா, இப்போ நீங்க வந்து இவங்க சௌமியா அன்புமணி எலெக்ஷனில் நிற்கும்போது இவருடைய பெண்கள் அன்புமணி ராமதாஸுடைய கடைசி 2 பெண்கள் வந்து அவங்க கேம்பெயின் பண்ணாங்க. ஆமா. ஸோ எல்லாருக்கும் இப்போ என்ன ஒரு இது யோசனை வந்ததுன்னா, அன்புமணி தன்னுடைய பெண்கள், அதுவும் 2வது பெண்ணு, அவங்க பேர் சங்கமித்ரான்னு நினைக்கிறேன், அவங்கள வந்து அவர் வந்து தன்னுடைய அரசியல் வாரிசா வளர்க்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் தோணுது. ஏன்னா அவங்க ஆக்டிவா கேம்பெயின் பண்ணாங்க, அதுக்கு நிறைய ப்ரமோஷன்லாம். ராமதாஸ் வந்து தன் சகோதரி மகனை ப்ரொஜெக்ட் பண்றாங்க. நீங்க அந்த சக்சஷன் பிளான்ல பிரச்சனை வந்துடக்கூடாது. இப்போ நீங்க வந்து இப்போ அவர் இளைஞர், இப்போ நீங்க திமுகவில் மட்டும் இல்ல, பிஎம்கேலையும் இளைஞரணி செயலாளர் தான் அடுத்த தலைவருங்கிற மாதிரி மெசேஜ் அதுதானே. அதுதானே அது ஸ்டெப் பை ஸ்டெப்பான எலிவேஷன் தானே. அது அவருக்கு கொஞ்சம் கோபத்தை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா பையன் வழியா வர அந்த வாரிசுகள் தான் எல்லா கட்சியிலையும் வந்து முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. இதுல மட்டும் இதுக்கு திடீர்னு மகள் வழியா பேரனை நீங்க முன்னாடி கொண்டு வரீங்க, அது நாளைக்கு குழப்பத்தை ஏற்படுத்தும். முகுந்தன் அவர் பேர், முகுந்தன், இளைஞரணி செயலாளர், அப்படிங்கிற கோவம் அவருக்கு இருந்திருக்கு. அது நியாயமான கோவம். நான் அந்த பொறுப்புல நான் இல்ல, நானே விளைவிக்கிறேன்னு திரு முகுந்தனே ஸ்டேட்மெண்ட் சொல்லக்கூடிய அளவுக்குலாம் அந்த நிகழ்வு போச்சு. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா பப்ளிக் ஃபேஸா இருக்கிறது அன்புமணி ராமதாஸ். அவர் செய்யறது கரெக்ட் தான் அப்படின்னு நான் சொல்லல. வாரிசு அரசியல் என்னை பொறுத்த வரைக்கும் ஆன்டி டெமோக்ராட்டிக். அது வந்து ஜனநாயக தன்மை இல்லாத ஒரு விஷயம். அதில் இன்னும் வந்து அவங்க குடும்பத்துக்குள்ளாரையே வந்து இது ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுத்திடும் அவர் நினச்சிருக்கலாம். ஏன்னா அந்த கேம்பெயின் தான் அவங்க அவ்வளோ ஆக்டிவாக பண்ணாங்க. அதாவது இவங்க சும்மா ஒரு எலெக்ஷனுக்காக என்னுடைய கணவருக்காக வந்து பேசிட்டு போகிறேன், என்னுடைய அப்பாக்காக பேசிட்டு போகிறேன் அப்படி இல்லை, எங்கள் அம்மாக்காக பேசிட்டு போகிறேன்னு இல்லை, ஒரு லாங் ரன்னுக்கான ஒரு அச்சாரமாக தான் அதை நான் பார்த்தேன். பட் ஓவராலாக இது வந்து பிஎம்கேக்கு வந்து ஒரு சோதனையான காலகட்டம் தான். நீங்கள் வந்து ஒன்றானா கூட இந்த விரிசல் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். நிறைய பேர் என்ன சொல்லுவோம், இப்போ எலெக்ஷன் சமயத்தில் சில கட்சிகள் அன்புமணியோட பேசுறாங்கன்னு சொல்ல நம்ம நிறைய செய்திகளை கேள்விப்படுவோம் பாருங்க. அதுல பாஜகவுடனான கூட்டணி அப்படிங்கிறதுல திரு அன்புமணி உறுதியா இருக்கிற மாதிரி தெரியுது. அதிமுக, பாஜக அப்படின்னு வேறு சில கட்சிகள், பாஜக அல்லாத வேறு சில கட்சிகளை கூட கன்சிடர் பண்ணலாம். இது சட்டமன்ற தேர்தல், மாநில கட்சிகள் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு திரு சீனியர் ராமதாஸ் யோசிக்கிற மாதிரி தெரியுதா? அதனுடைய வெளிப்பாடா அது இல்லை. அப்போ நாடாளுமன்ற தேர்தலில் இதே தான் சொன்னாங்க. ஏடிஎம்கே பக்கம் டாக்டர் ராமதாஸ் வரணும்னு சொல்லிட்டு விரும்பினாருன்னு. ஆனால் இப்போ ஏடிஎம்கே பிஜேபி பக்கம் போகிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது இல்லையா? என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பெரிய பிரச்சனைக்கு இடம் கொடுத்துருக்காதுன்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி யார் அந்த டெசிஷன் எடுக்கிறது, யார்கிட்ட போய் இவங்க பேசணும், கூட்டணி தொடர்பாக சீனியர் ராமதாஸ்ட்ட பேசணுமா ஜூனியர் ராமதாஸ்ட்ட பேசணுமாங்கிற மெசேஜ் இப்போ கொடுத்துருக்காரு. இப்போ நீங்கள் தலைவர் அப்படின்னு அன்புமணி ராமதாஸ் இருந்தாருன்னா அவர்கிட்ட தான் பேசணும். இல்லை கூட்டணி யாரோட, எவ்வளவு எண்ணிக்கை, எந்தெந்த தொகுதிகள் யாருக்கு கொடுக்கணும், எல்லாம் இதுதான் குரூஷியல் டிசிஷன்ஸ். ஒரு அரசியல் கட்சிக்கு வந்து பிரெட் அண்ட் பட்டரே இந்த எலெக்ஷன் தொடர்பான விஷயங்கள் தான். அதில் கண்ட்ரோல் எடுக்கணும், இப்பவே நம்ம எடுத்துறது பெட்டர்னு அவர் நினைக்கிறாரு. தன்னுடைய மகனையே ட்ரஸ்ட் பண்ணாத சிச்சுவேஷன் இருக்குல்ல, அதுதான் பாமக தொண்டர்களுக்கு வந்து ஒரு பயங்கர குழப்பத்தை ஏற்படுத்தும். இல்லை இப்போ ராமதாஸை கேட்காம, ராமதாஸுடைய பரிந்துரைகள் இல்லாமல், அவருடைய ஆலோசனைகள் இல்லாமல், அவருடைய முடிவே இல்லாமல் திரு அன்புமணி தன்னிச்சையாக கூட்டணி தொடர்பான, எண்ணிக்கை தொடர்பான, தொகுதிகள் தொடர்பான முடிவெல்லாம் எடுத்துருவாரா? அப்படி செய்ய முடியுமா? அவர் அவ்வளோ ஆக்டிவாக இல்லை. இவர் சீனியர் ராமதாஸ் வந்து பேசிட்டுலாம் இருந்தாலும் அவரால் ஃபுல்லாக அலைஞ்சு வந்து கட்சி வேலைகள்லாம் பார்க்குற நிலைமையில் அவருடைய ஹெல்த் இல்லை. அவருடைய அந்த ஓல்டேஜ் ஒரு காரணம். ஏன்னா உங்களுக்கு நினைவிருக்கும், நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பான கூட்டணி பேச்சுவார்த்தை வந்து ஏடிஎம்கேவோட தான் கிட்டத்தட்ட போறாங்கன்னு இருக்கும்போது அதிகாலையில் தைலாபுரத்தில் போய் தான் திரு அண்ணாமலை போய் வந்து சந்திக்கிறாங்க. ராமதாஸுக்கு தான் முக்கியத்துவம், யாரும் பனையூர் போகல, அன்புமணியை போய் அங்கே பார்த்து தனியாக பேசி எதுவும் டீலை முடிச்சு. இல்லை அப்போ கூட அவங்களுக்குள்ளார ரொம்ப சீரியஸான கருத்து வேறுபாடு இருந்திருக்கலாம். அது நம்மளுக்கு தெரியல. அவங்க எல்லா விஷயத்தையுமா பப்ளிக்காக செய்வாங்க. இவர் வந்து ஏடிஎம்கே போகணும்னு சொன்னதை வந்து அதை காரசாரமாக விவாதம் நடந்திருக்கலாம். ஏன்னா அது ரொம்ப சுமூகமாக நடந்த மாதிரி தெரியல. ரொம்ப நாளாக அதை வந்து அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் குமுறி வெடிக்குது. அவங்களுக்குள்ளார டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இஸ் வெரி கிளியர் ஃபார் எவ்ரி ஒன் டு சி. நீங்கள் ஒரு மீட்டிங், பப்ளிக் மீட்டிங் நடக்கும் போதுங்க, நீங்கள் வந்து நேச்சுரலாக ஒரு இயல்பாக ஒரு கனிவான முகத்தோட ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த ஃபோட்டோ வேணால் பாருங்கள், அன்புமணி எப்போ இந்த மீட்டிங் முடியும் நம்ம இப்போ கிளம்பலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் இருக்காரு. ஸோ அதனால் இந்த ஃபாதர் சனுக்குள்ளார வந்து அந்த ஃப்ரிக்ஷன் வந்து 100% வந்து இப்போ ஏற்பட்டதில்லை, பல நாளாக கட்சி ஆரம்பித்து ஒரு 30 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. நாம் இன்னும்
மற்ற கட்சிகள் அளவுக்கு ஒன்றும் ஒரு வலுவான இடத்தை பிடிக்கலன்றதா திரு அன்புமணி அப்பப்போ பேசிட்டே தானே இருக்காரு கட்சி கூட. நீங்கள் வன்னியர்களோட எண்ணிக்கை எடுத்தீங்கன்னா வந்து தமிழ்நாட்டில் மோஸ்ட் டாமினன்ட் காஸ்ட் அப்பார்ட் ஃப்ரம் இவங்க ஷெட்யூல் காஸ்ட். ஸோ அவங்க மக்களை நீங்கள் கன்சாலிடேட் பண்ணி ரேலி பண்ணி ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸாக அவங்களால வர முடியலங்கிறது வந்து நிதர்சனமான விஷயம். ஆனால் வட மாவட்டங்களில் மற்ற கட்சிகள் கூட்டணி கட்சிகள் கணிசமாக வெற்றி பெறுவதற்கு இவங்க பங்களிப்பு இருக்கு. ஆனால் விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டத்தில் தான் ஸ்ட்ராங்கு. அவங்க எங்கள் கூட்டணிக்கு வேணும்னு விரும்புகிற அளவுக்கு பிஎம்கேவை யாரும் அவங்களோ விரும்பலையே. அதை நீங்கள் பாருங்கள், தமிழ்நாடு முழுவதும் பரவி இருக்காங்க விசிகா இருக்காங்க. இருந்தாலும் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்துங்கிறது வந்து அவங்களுடைய வட மாவட்டத்தில் இவங்க பிஎம்கே எங்கே இருக்கிறாங்களோ அங்கே தான் அவங்களும் அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ அவங்க வந்து அந்த கூட்டணி ஈக்குவேஷனே மாறிடும், அந்த பேலன்ஸே மாறிடும் நினைக்கிற மாதிரி விஜய் வந்து வாங்கன்னு சொல்றாரு. அவர் பிஎம்கே பற்றி பேசவே இல்லையே. ஆனால் விசிகாவை விட பிஎம்கேக்கு வாக்கு சதவீதம் கூட அதிகம். ஆமாம், வாக்கு ஒரு சில பகுதிகளில் இருந்தால் கூட அது கன்சாலிடேட்டடாக இருக்கு. ஓல்டர் கட்சியில் இப்போ இவங்க விசிகா வந்து எலெக்ஷனில் போட்டி போட ஆரம்பிச்சதே 20ஆம் நூற்றாண்டில் அந்த சமயத்தில் தான். இவங்க வந்து அப்பேலேருந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல, 91 அவங்க வந்து போட்டி போட ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் வந்து ஒரு ஹோமோஜினஸ் கம்யூனிட்டி, பட்டியலினத்தில் இன்னும் 3 பிரிவாக இருக்கிறாங்க. ஓவரால் எண்ணிக்கையை நீங்கள் பார்க்கும்போது அதுக்குள்ளேயே பல கட்சிகள் இருக்கு. கட்சிகளும் பங்கு போடுறதுக்கு இருக்காங்க. நீங்கள் வன்னியர்கள் வாக்குகளை வாங்குறதுக்கு வேற எந்த கட்சியும் வேற எந்த காஸ்ட் பேஸ்டு கட்சியும் ஸ்ட்ராங்காக இல்லை. வன்னியர் கட்சினா இவங்க தான் இருக்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம், நேருவிட பேசல கூட வந்து கர்நாடகாவில் எப்படி ஒக்காலிகா ஓட்ஸை வந்து தேவகவுடா கட்சி வாங்க முடிஞ்சது, அதே மாதிரி இவங்களும் வாங்கியிருக்கணும். ஆல்மோஸ்ட் சிமிலர் இதுதான், போர்டரேஸ் ஆகலை. ஆமாம், அதிமுகவுக்கும் போது மற்ற கட்சிகளுக்கும் போய் கொஞ்சம் இவங்களுக்கும் வருது. அதிமுக இவங்களை ஒரு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டியாக பார்க்கல. திமுகவுக்கு வந்து வட மாவட்டங்களில் ஒரு காலத்தில் விசிகா இருந்தால் மற்ற ஜாதிக்காரங்களாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு நிலைமையெல்லாம் இருந்தது. 2021 தான் விசிகா கூட்டணி வச்ச கட்சி வந்து ஆட்சிக்கு வந்திருக்கு தமிழ்நாட்டில். அப்படி ஒரு இதெல்லாம் வேற ஒரு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, விசிகாவை புறந்தள்ளணும்னு. இப்போ அதெல்லாம் உடைச்சிட்டு டிமாண்டிங் பவரை பிஎம்கே இழந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா, பாமக இழந்துருச்சுன்னு நினைக்கிறீங்களா? இது இந்த விரிசல் தொடர்ந்ததுன்னா டெஃபினட்டாக அது வந்து அந்த டிமாண்டை வந்து அவங்க எழுந்துருவாங்க. இப்போ உங்களுக்குள்ளாரியே பிரச்சனைங்கிறத சொல்லதானே சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இப்போ அப்படியே கான்ட்ரடிக்டரி மெசேஜ் கொடுத்தாருன்னு வச்சுக்கோங்க அன்புமணி ராமதாஸ், இல்லை நாங்கள் அவங்களோட கூட போகலான்னு சொன்னார்னு வச்சுங்களேன், அது நிச்சயமாக வந்து பேசுகிறவங்களை யோசிக்க தானே வைக்கும். பிஎம்கேக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5% வாக்கு சதவீதம் இன்டாக்டாக இருக்குதுங்கிறது தான் அவங்களுடைய ஸ்ட்ரென்த்தே. அதுக்கே ஒரு பாதகம் வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், கொஞ்சம் சீட்டை குறைச்சிங்கம்பாங்க. 20 சீட்டு கேட்டால் 10 சீட்டு வச்சுங்க, உங்களுக்குள்ளார பிரச்சனை இருக்குது, அவர் அந்த கூட்டணி கூட சிக்னல் கொடுக்குறாரு அப்படின்லாம் சொல்லலாம். ஒன்றிணைந்து அப்பாவும் மகனும் சேர்ந்து கட்சியோடைய ஃபேஸாக இருந்தே எதிர்பார்த்த அளவுக்கு அவங்களுக்கு வளர்ச்சி இல்லை. இப்போ விரிசல் வந்துருச்சுன்னா நிச்சயமாக ஓல்ட் டைமர்ஸ் வந்து டாக்டர் ராமதாஸ் பக்கமும் இருக்க சான்ஸ் இருக்கு. வன்னியர் சங்க காலத்திலேருந்து நிறைய பூத்தா இளங்கோவன் அவங்க இவங்கெல்லாம் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் வந்து அவருக்கு ஆதரவாக இருக்கலாம். ஒரு எமோஷனல் அட்டாச்மெண்ட் இருக்குல்ல. கட்சி ஆரம்பிச்சது ஃபேஸாக இருந்தவர், ஸ்ட்ரகிள் பண்ணவர் அவர் தான், அந்த இடஒதுக்கீடு போராட்டம் பண்ணதெல்லாம் அவர் தான். அப்போலாம் இவர் படிச்சுட்டு இருந்திருப்பார் நினைக்கிறேன் மெடிக்கல் காலேஜ். ஸோ அதெல்லாம் அந்த டைம் ஓட்டர்ஸும் யோசிப்பாங்க, கட்சியில் உள்ளவங்களும் யோசிப்பாங்க. பட் இளைஞர்கள் நாளைக்கு கட்சியை வந்து கட்சியில் மேலே வரணும்னு நினைக்கிறவங்களாம் அன்புமணி ராமதாஸ் பக்கம் இருப்பாங்க. நீங்கள் இந்த 2 பேருடைய செயல்பாடுகள் பார்த்தீங்கன்னா கூட்டணி நிலைப்பாடுன்னு வருகிற போது திரு அன்புமணி பாஜக அஃபினிட்டியோடு இருக்கிறது, நாடாளுமன்றத்தில் மசோதாக்கள் கொண்டு வருகிற போது அங்கே வந்து ஆப்சண்ட் ஆகி ஒரு விதமான மறைமுகமான ஆதரவை வந்து பாஜகவுக்கு கொடுக்கறதுங்கிற மாதிரியான நிலைப்பாடுகள். அதற்கு காரணமாக சொல்லப்படுறது இவர் மீதான சிபிஐ வழக்கு, மருத்துவக் கல்லூரி தொடர்பான ஒரு வழக்கு இருக்குது, அதனால் அவர் பாஜகவோடு இணக்கமாகவே பயணிக்க விரும்புகிறார்னு ஒரு விமர்சனம். ஆனால் திரு ராமதாஸ் தலைமையிலான அறிக்கைகள் சமீப நாட்களில் வருகிறதோ, அவர் பேசுகிறதோ, அவருடைய ட்வீட்டோ பார்த்தீங்கன்னா பாஜகவுடைய நிலைப்பாடுகள் எல்லாத்துக்கும் எதிர்வினையாற்றுகிற மாதிரியே தான் இருக்குது. தொகுதி மறுவரையாக இருக்கட்டும், மும்மொழியாக இருக்கட்டும், சமீபத்தில் ஆளுநர் தொடர்பாக உச்சநீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு வந்து திமுக சொல்லக்கூடிய ஆட்டுதாடி ஸ்டேட்மெண்ட்டை அவர் ட்வீட் பண்ணி நிலைப்பாடு எடுக்கிறார். இது தெளிவாக தெரியுதா? இவர் பாஜகவோட போகணும்னு அன்புமணி நினைக்கிறதும் இவர் கொஞ்சம் விலகி இருக்கலாம்னு நினைக்கிறதும் அப்படி தெரியுதா? ஆமாம், நிச்சயமாக. அது கேஷுவலாக நீங்கள் இவங்க தமிழ் அரசியலை பார்க்குறவங்க எல்லாருக்குமே அது தெரியுது. ஏன்னா தொடர்ந்து வந்து இவங்க திமுக நிலைப்பாடுக்கு ஆதரவாக தான் இவர் சீனியர் ராமதாஸ் வந்து தன்னுடைய ஸ்டேட்மெண்ட்ஸு, சோஷியல் மீடியா போஸ்ட் எல்லாமே இருக்குது. பட் எலெக்ஷனில் ஜெயிக்கணும்ல,
அதை யோசிக்கணும் திரு அன்புமணி ராமதாஸ். இப்போ தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது, அவங்களோட சேர்ந்தா அது வந்து வெற்றிக்கு உதவலைன்னு அவருக்கும் தெரியல. அவரும் நல்லா படித்தவர், விஷயம் தெரிஞ்சவர் தானே. அவருக்கு என்ன கம்பல்ஷன்? அந்த சிபிஐ விசாரணை மட்டுமான்னு எனக்கு தெரியல. அதை வச்சு அவங்க வந்து தமிழ்நாட்டில் அவங்க அந்த மாதிரி ஆர்ம் ட்விஸ்ட் பண்ணுறது ஏடிஎம்கே தான். அவங்க தான் வந்து பெரிய சக்தி. பிஎம்கேவெல்லாம் அப்படி பண்ண முடியும்னு எனக்கு தோணல. ஏன்னா போன எலெக்ஷன்லேயே பிஎம்கே எதுக்கு அவங்க கூப்பிட்டுக்கிட்டாங்க? வட மாவட்டங்கள்லாம் நம்மளுக்கு பெரிய ஸ்ட்ரென்த்து கிடையாது, இல்லைன்னா டெபாசிட் பல வாஷ் அவுட் ஆகிடும் அப்படின்னு பிஜேபி பயந்தாங்க. ஏன்னா வாக்கு சதவீதத்தையாவது உயர்த்தினோம். அண்ணாமலையோட மெயின் 2026 நம்ம பார்கெயின் பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு 15% மேல வாங்கி ஆகணும். நீ நினைச்சு பாருங்க, பிஎம்கே இல்லாம போட்டிட்டு இருந்தாங்கன்னா அவங்க இந்த 18 4 ஆட் ஆகிற போது அந்த 18ங்கிற பாயிண்ட் ஒரு ரெஸ்பெக்டபிள். அதாவது நீங்க வந்து குப்புற விழுந்தாலும் மீசையில மண் விடலாங்கிற மாதிரி நாங்க ஜெயிக்கலைன்னா கூட அங்க வாக்கு சதவீதம் உசந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் பாருங்க, இந்த வாக்கு சதவீதம் உயர்ந்ததெல்லாம் அண்ணாமலைக்கு ஹெல்ப் பண்ணல. அவர் மாற்றப்பட போறாருன்னு சொல்றாங்க. ஸோ முக்கியம் இங்கே நீங்கள் ஜெயிக்கிறது தான். வாக்கு சதவீதம்லாம் பார்கெயின் பண்ணலாம், பட் ஃபர்ஸ்ட் பாஸ் தி போஸ்ட் எலக்ட்ரல் சிஸ்டத்தில் எது பேசணும்னா ஒரு சீட்டாவது நீங்கள் ஜெயிச்சிருக்கணும். அப்போ தான் உங்களோட மேலிடம் நம்புவாங்க. அது பிஎம்கேக்கும் தெரியும். இப்போ இந்த எலெக்ஷனில் இப்போ அவங்களுக்கு ரெப்ரஸன்டேஷன் இதில் பார்லிமெண்ட்டில் இல்லை, அசம்பிளியில் இருக்கிற சீட்டு கம்மியாகிடுச்சுன்னு வச்சுங்களேன், அது கட்சியோட எதிர்காலத்தையே வந்து கேள்விக்குறியாகிடும். ஸோ இப்போ ரொம்ப கிரிட்டிக்கல் எந்த கூட்டணியில் சேர்ந்தா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஏடிஎம்கே தனியாக நின்று பிஜேபி தனியாக நின்னா ஏடிஎம்கேட போகிறது தான் அவங்களுக்கு வந்து சென்சிபிளாக இருக்கும். ஏன்னா இது வந்து சட்டமன்ற தேர்தல். அதிமுக பாஜக கூட்டணி உருவாயிடுச்சுன்னா இவங்களுக்கு வேறு வழியே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதில் அப்போ என்னன்னா சீட்டை கம்மி பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு. அப்போ இப்போ மெகா கூட்டணின்னு சொன்னால் இவங்களுக்கு வந்து இப்போ பிஜேபி நிறைய கேட்பாங்க. 2021 என்டிஏக்குள்ள போய் இவங்க அகாமடேட் ஆகிற மாதிரியான ஒரு சூழல் வந்து. ஆமாம், அப்போ வந்து கமாண்ட் பண்ணுற இது வந்து அவங்களுக்கு வேறு வழி இதுவே கிடையாது, ஆப்ஷனே கிடையாது. ஏன்னா விசிகே வந்து அவ்வளோ லாயலாக இருக்கிறாங்க. டிஎம்கே அதிமுக மொத்தமாக என்டிஏக்கான சீட்டு இவ்வளவுன்னு கொடுத்துருவாங்க. அவங்க பிரிச்சுக்க வேண்டியதாக இருக்கும். இதையே பயன்படுத்துவாங்க. நீங்கள் இந்த சீட்டை கேட்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே சிவி சண்முகம் மாதிரி தலைவர்களுக்கும் பிஎம்கேக்கும் உரசல் இருந்துக்கிட்டே இருக்கு. ரொம்ப இணக்கமாக இல்லை. இவருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு வன்னியர்களோட ஓட்டு உதவுனா கூட நிறைய இடங்கள்ல ஃப்ரிக்ஷன் இருக்கு. ரெண்டு பேருமே இந்த சீட்டுக்கு ஆசைப்படுற தொகுதி. 10.5% இடஒதுக்கீடை சொன்ன பிறகு அது தென் மாவட்டங்களில் அதிமுகவுக்கு பின்னடைவை கொடுத்த பிறகு ஓபிஎஸ் போன்ற தலைவர்கள் வெளிப்படையாகவே கிரிட்டிசைஸ் பண்ணாங்க. 10.5 இதனால நம்ம கட்சி நாங்க தோத்து போயிட்டோம் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆமா, அது அந்த 10.5% அவசர அவசரமா கொடுத்து அது நிறைவேறல, அது கண்டினியூ பண்ண முடியலன்னு இருந்தா கூட இவங்களுக்கு வந்து பிஎம்கேக்கு அது ஒரு கொஞ்சம் கிராட்டிடியூட் இருக்கும்ல. அட்லீஸ்ட் நம்ம வாக்குகளை வாங்கணுங்கிறதுக்காக அந்த சடனாக அந்த முடிவு எடுத்தாங்க. இவங்க டிஎம்கே வந்து சாதிவாரி கணக்கெடுப்பை பற்றி பேசுறதே இல்லையே, அது வந்து மத்தியில் தான் செய்யணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை தான் இருக்கு. ஏடிஎம்கே பற்றி அவங்க வந்து கிரிட்டிக்கலாக டிஎம்கேக்குள்ள அகாமடேட் ஆகிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை பாமகவுக்கு இப்போதைக்கு இல்லவே இல்லை. ஏன்னா அவங்க வந்து விசிகே வந்து அது ரொம்ப பர்டிகுலராக இருக்காங்க. அவங்க வந்து திராவிடத்தை அழிச்சிடலான்னு பார்க்குறாங்க, விசிகே வெளில கொண்டு வந்து அந்த அளவுக்கு பேசுகிறாங்க. திராவிடத்தை பற்றி திராவிட முன்னேற்ற கழகத்தோட அதிகமாக பேசுறது திருமாவளவன். ஒரு மதச்சார்பற்ற கூட்டணி அப்படி. ஆமாம் ஆமாம், அதில் அட்லீஸ்ட் ஒரு காமன் த்ரெட் இருக்கு இல்லையா. ஆன்டி பிஜேபி ஃபோர்ஸஸ்ங்கிறதுல நீங்கள் கம்யூனிஸ்ட் விசிகே காங்கிரஸ் போகவே மாட்டாங்க. திமுக தான் கடைசி அவங்களோட போனது, பிஜேபியோட போனது. ஸோ அதனால அது அட்லீஸ்ட் அந்த கூட்டணி இன்டாக்டாக வச்சு விஜயோட போகிறதுல பெரிய அனுகூலம் இல்லைன்னு பாமக நினைக்க வாய்ப்பு இருக்கு. ஆமா ஆமா, அன்டெஸ்டட் இல்ல, அது நம்ம எத்தனை சதவீதம் இருக்குன்னே தெரியாது. அப்புறம் வந்து விஜயும் வந்து ஒருத்தர் வர்றதுனால அவருக்கு வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் கிடைச்சுன்னு நினைக்க மாட்டாங்க. வந்தா டெஃபினட்டா கன்சிடர் பண்ணுவார். அதனால வாழ்த்துலாம் சொல்றாரு, பிறந்த நாள் வாழ்த்து அதெல்லாம் சொல்றாரு. வந்தா கன்சிடர் பண்ணுவார். நீங்க சொன்ன மாதிரி இவங்க முதல்வர் வேட்பாளராக விஜய் ஏத்துக்கிட்டு திரு அன்புமணி போய் அங்க அகாமடேட் ஆகும். அவருக்கு சில ஸ்டேட்டஸ் இஷ்யூஸ். அது மட்டும் இல்ல, நடிகர்களை கன்சிஸ்டன்டா எதிர்த்தவங்க, ரஜினிகாந்துக்கு எதிராக ஒரு பெரிய அரசியல் போராட்டத்தையே பண்ணவங்க, விஜயகாந்துக்கு எதிராக பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அதனால அதுவும் ஒரு தடையாக இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி அவர் ஈகோ இருக்கும்ல, நான் வந்து படிச்சிருக்கிறேன், நான் இத்தனை நாளாக 2016 வந்து மாற்றம் அன்புமணின்னு ஒரு கேம்பெயின், முன்னேற்றம் அன்புமணின்னு நீங்கள் வந்து சொன்னீங்க. ஸோ அதனால அதெல்லாம் ஒரு தடையாக இருக்கும். அவர் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணி தான் வெற்றிக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைப்பார். இவங்களும் சேர்ந்தா அதுக்கு ப்ளஸ்ன்னு நினைப்பார். விஜய் கிட்ட போகிறதுக்கான வாய்ப்பு. நாம பேசிட்டு இருக்க இந்த நிமிஷம் வரைக்கும் திரு அன்புமணி வாய் திறக்கல. திறந்த பிறகு அவருடைய ஸ்டேட்மெண்ட் வச்சு கூட நம்ம இன்னொரு அமர்வில் சந்திப்போம். நன்றி நிகழ்ச்சியில் பங்கேற்றதற்கு. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.